ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு ஆராதிக்கப்பட்ட 6 இடங்களிலே மத்தேயு புஸ்தகத்திலே 3 இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அதிலே ஒரு இடம்தான் மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானிகள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு அவரை வர்ஷிப் பண்ணாங்க, அவரை ஆராதித்தார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பணிந்து கொண்ட அந்த ஞானிகள் முதலாவது அந்த வீட்டுக்கு உள்ளே வந்து தங்களிடத்தில் இருந்த பொன்னை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் வைத்தார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த பொன் என்பது எதை குறிக்கிறது அல்லது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கிறது என்றும் அந்த வீட்டிலே அநேக பொன்னாலான பாத்திரங்களும் வெள்ளியினாலான பாத்திரங்களும் மரத்தினால மண்ணாலான பாத்திரங்களும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பொன் எதை குறிக்கிறது என்றால், பொன் என்பது அவைலபிள் டு காட், அதாவது கர்த்தருக்கு நாம் நெருங்கி அவர் தேடுகிற அளவுல இல்லாம அவர் எப்போதும் நம்மளை தொடுகிற அளவிலே நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேசத்தை காக்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று இருக்கிறது. தேடுகிற அளவில் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நெருங்குகிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய பார்வையில் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. பிரியமானவர்கள், பொன் என்பது எதை குறிக்கிறது என்றால் அவைலபிள் டு காட். நான் என்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு. எனக்காவது அந்த ஞானிகள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது குழந்தையை பணிந்து கொண்டு இரண்டாவது வைக்கப்பட்ட அந்த பொருள் தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்பது 2 கொரிந்தியரோட புஸ்தகம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்களும் நானும் தேவனுக்கு சுகந்த வாசனையான நற்கந்தங்களாய் இருக்கிறோம் என்று இருக்கிறது. இந்த நற்கந்தம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. பிரியமானவர்களே, அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீங்களும் நானும் வர்ஷிப்புக்குள்ள வரும் பொழுது, ஆராதனைக்குள்ளே வரும் பொழுது, என்னுடைய தேவனுக்கு நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். மூன்றாவதாக அந்த ஞானிகள் கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வைத்த ஒரு பொருள் என்னவென்றால் தூபவர்க்கம். இந்த தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மிர் என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது ஸ்மிர்னா அல்லது ஸ்மிர்னா சபையை அது குறிக்கிறது. ஸ்மிர்னா சபை 7 சபைகளிலே ஒரு சபை. இந்த ஸ்மிர்னா சபை எதை குறிக்கிறது என்றால் பாடுகளை கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சபை. அப்படியானால் ஆராதனைக்குள்ள நுழைகிற நாம் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும், 2வது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், 3வது ஆண்டவரோடு கூட இணைந்து அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற எண்ணானாலும் சரி, கர்த்தருக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொள்வேன் என்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வர வேண்டும். பிரியமானவர், ஞானிகள் மத்தேயு 2:11 வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் வந்து முதலாவது பொன்னை எடுத்து வைக்கிறார்கள். அவைலபிள் டு காட். ஆண்டவர் எப்ப கூப்பிட்டாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். பரலோகத்துல ஆண்டவர் எப்போது வர ஆயத்தமா இருக்கிறார். அப்படி பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். 2வது அந்த வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்பது எதை குறிக்கிறது என்றால் வெள்ளைப்போளம் என்பது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, 3வது அங்கே தூபவர்க்கத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்மிர்னா தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால், தூபவர்க்கம் மிக 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 முக்கியமானது என்னவென்றால் ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வது. அப்படி என்றால் ஆராதனை என்றால் என்ன? அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். 2வது ஆண்டவருக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 3வது ஆண்டவருக்காக எந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள நான் சரியாய் ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு முடிக்கிறது தான் ஆராதனை. பிரியமானவர்களே,